ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஜர்தோசி ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு கிளாஸில் ஜர்தோசியோட அவுட்லைன் ஸ்டிச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசி வச்சு ஃபுல்லாமே ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கும் நம்ம நார்மலாக ஷூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கோம். ஜர்தோசி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதையே கட் பண்ணி போடுறதையே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக லென்த்தாக கட் பண்ணி அந்த ஒரு ஜர்தோசி எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 4-5 ஸ்டிச் அந்த மாதிரி வர மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சர்க்கிளில் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது 2-3 டிசைன் எடுத்து அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நிறையா ஜர்தோசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வந்து நமக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். கவனமாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். லைட்டாக விட்டாலும் இந்த மாதிரி நூல் வந்து கீழே வந்துடும். ஸோ அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து ஜர்தோசி வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்ப்ரிங் வந்து விரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணாதீங்க. இதை விட கொஞ்சம் பெருசு ஒன்று இருக்கும். அந்த பெரிய ஜர்தோசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம லீஃப் ஃபில்லெல்லாம் பண்ணுறப்போ வந்து ஜர்தோசியில் லீஃப் ஃபில் பண்ணால் ரொம்ப அழகாக வரும். ஸோ அதனால் இது வந்து பேசிக் கொஞ்சம் ஃபில் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக வந்து உங்களுக்கு அது வந்து பழகிடும். ஸ்டார்டிங்கில் நம்ம த்ரெட்டு எடுக்கிறப்பவே அப்படி தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, த்ரெட்டு ஹேண்டில் பண்ணவே முடியல, அறுந்து போகுது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும். நம்ம யூஸ் பண்ணிட்டோம் போட்டுட்டோம் அப்படின்னா அதுவுமே அழகாக வர ஆரம்பிச்சிடும். பொறுமையாக பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரியணும் தெரியணும்னு சொல்கிறனால நான் ரொம்பவே பொறுமையாக தான் போட்டிருக்கேன், ஸ்பீடாக போடலை. கவனமாக பாருங்கள். ஷுர்பி அந்த ஜர்தோசி வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னாலுமே அது வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாகவே பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஃபில்லிங் அந்த அவுட்லைன் கொடுக்குறப்பவே நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து கஷ்டமாலாம் இருக்காது. ஃபில்லிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் திரும்பணும் அப்படின்னாலும் ஜர்தோசியாலேயே நம்ம வந்து யூட்டர்ன் பண்ணி திரும்பிக்கிடலாம். அது வந்து திரும்புறது வந்து ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியணுன்றனால நான் ரொம்பவே பொறுமையாக போடுறேன். ஸோ கவனமாக பாருங்கள். நான் குட்டி சர்க்கிளாக எடுத்திருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து பெருசாக எடுக்க ரொம்ப பொறுமையாக போட லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து நான் குட்டி சர்க்கிள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிறப்போ கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக எடுத்து அந்த சர்க்கிளில் ஃபில் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து அந்த பிக்சர்லேயுமே ஃபில் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. புரியலைனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து கலராகவும் ஜர்தோசி கிடைக்கும். க்ரீனு, பிங்க்கு, ரெட்டு எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கலரு க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த மாதிரி கலர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த கலர்ஸில் வாங்குகிறப்போ வந்து அந்த ஸ்ப்ரிங்கெலாம் கொஞ்சம் பெருசாகவே வரும். குட்டியும் இருக்குது, கொஞ்சம் பெருசுமே வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதோட அவுட்லைன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த அவுட்லைனுமே வந்து நீங்கள் வந்து ஜர்தோசிலேயே கொடுங்க.
இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டே 1லேருந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து பார்த்து கற்றுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நீங்கள் கமெண்டில் கேட்டால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு கட் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்கலாம் வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ண அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு போடுறதுக்குமே அது ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. எந்த இடத்துலையுமே அந்த ஜர்தோசி கம்பி நீட்டிக்கிட்டு தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அந்த ஜர்தோசியை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக மட்டும் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.